வணக்கம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு காவல்துறை நீதிமன்றத்திலே அனுமதி பெற்று திரு ஃபெலிக்ஸ் ரெட்பிக்ஸினுடைய சிஇஓ, ரெட்பிக்ஸ் சேனலுடைய சிஇஓ ஃபெலிக்ஸ் அவர்களினுடைய வீட்டிலும் அவருடைய அலுவலகத்திலும் இவர்கள் இன்றைக்கு சோதனை நடத்தி இருக்கிறார்கள், ரைடு போயிருக்கிறாங்க. அவர் கைது செய்யப்பட்டிருப்பது அவதூறு வழக்கு. காவலர்களை பற்றி தவறாக பேசிவிட்டார் சவுக் சங்கர். அதில் கேள்வி கேட்டவர் இவர், அதை வெளியிட்டவர் இவர் என்கிற முறையிலே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டில் ரைடு செய்வதற்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே புரியல. ஆனா ரைடு போயிருக்கிறாங்க. ரைடு போன இடத்துல அல்ல குறையாத ஆவணங்களை காவல்துறை அள்ளி எடுத்திருக்கிறது என்கிற செய்தி தான் சொல்லப்படுகிறது. அவருடைய திரு ஃபெலிக்ஸ் அவர்களினுடைய மனைவி அவங்க கொடுத்த பேட்டியில சொல்றாங்க, 53 ஆவணங்களை எடுத்து கொண்டு சென்றார்கள். என்ன 53 ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தா, அது ஏதோ அவங்களுடைய வீட்டு பத்திரங்க அது இருக்கிறது எடுத்திருக்காங்க. அது இல்லாம அவருடைய லைசன்ஸ், பாஸ்போர்ட், அவருடைய பழைய ஐடி கார்டுகள் இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற எல்லா ஐடி கார்டுக, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு என்று பல மிக முக்கியமான ஆவணங்களை எல்லாம் இன்றைக்கு காவல்துறை கைப்பற்றி இருக்கிறது என்கிற செய்தி நமக்கு தெரிய வருகிறது. அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய அலுவலகத்திலும் போய் இன்றைக்கு ரைட் பண்ணியிருக்காங்க. இது நாளுக்கு நாள் பார்க்கிற மக்களுக்கு எல்லாம் ஒரு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. என்னடா இது, என்னதான் நடக்குது, என்ன ஒரு அவதூறு வழக்கு பேசிட்டாங்கிற வழக்கு. அந்த வழக்குல அதுவும் அந்த கேள்வி கேட்ட நெறியாளரை போய் டெல்லியில போய் கைது பண்ணிட்டு வர்றீங்க, அவரை கொண்டு வந்து இங்க சிறைப்படுத்த வர்றீங்க. சிறைப்படுத்திட்டு நீதிமன்றத்திலிருந்து அவரை வெளியே கூட்டிக் கொண்டு வருகிற போதும் இதுவரை எப்போதுமே நாம் பார்த்திராத காட்சியை தமிழ்நாடு பார்க்கிறது. கைது செய்யப்பட்டு அழைத்துக் கொண்டு வரப்படுகிறவர் ஒரு ஆண். அவரை அவரை அழைத்துக் கொண்டு வருகிற அத்தனை காவலர்களும் பெண் காவலர்கள். என்ன ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி அரசு ஏதோ ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல விரும்புது அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்குது. அப்ப அவரை கூட்டிட்டு வந்து எடுத்துறாங்க. அவர் நேற்று திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைதாகிற போதே சொல்லிக்கொண்டே கைதானார். இது எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் நடக்கும் அப்படிங்கிறது. எனவே இயல்பா அவர் சொல்ல வர்ற செய்தி என்பது இது கருத்துரிமையின் மீதான, பத்திரிகை துறையின் மீதான ஒரு பெரிய தாக்குதல் என்பதைத்தான். ஆனா ஃபெலிக்ஸினுடைய கைதிற்கும் பத்திரிகையாளர்கள் யாருமே எதுவுமே பேசல. எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான எதிர்ப்போ ஒண்ணுமே வரல. அரசை பற்றி அவர்கள் வாயே திறக்கல. ஃபெலிக்ஸ் அவர்களினுடைய கைதும் சவுக் சங்கர் கைதிலே எப்படி இருந்தார்களோ அதே போல ஒரு கள்ள மௌனத்தில் இருக்கிறார்கள். சினிமாவில் ஒரு காட்சி வரும் இல்லையா, பாயிண்ட் வரட்டும் பேசலான்ட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா 3 பேரு, அது மாதிரி பத்திரிகையாளர்கள் இங்கே இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இதுக்கு இடையில இன்னைக்கு காலையிலிருந்து சவுக் சங்கர் பல கோடி ரூபாய் சொத்து குவித்திருக்கிறார் என்று சொல்லி ஆவணங்கள் சமூக வலைதளங்களிலே வருகிறது. இந்த ஆவணத்தை யாரெல்லாம் வெளியிடுகிறார்கள்? இப்ப நேற்று மாலை வரைக்கும் அப்படி யாருமே எந்த ஆவணங்களையும் வெளியிடல. நீங்க நல்லா இதை கவனிச்சீங்கன்னா அது வரைக்கும் அப்படி பேசப்படவே இல்லை. சும்மா சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு பிளாக்மெயிலர் சொத்து சேர்த்திட்டாரு, காசு வாங்கிட்டாரு, அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு காலையில இருந்து திமுகவினுடைய ஆதரவு நிலையை எடுத்து திமுகவிற்காக மட்டுமே பேசுகிற யூடியூபர் அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் 2-3 ஆவணங்களை போடுறாரு. ஏதோ கார் வாங்கிட்டாரு. பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாகவே என்றைக்கும் பேசுகிற பாரதிய ஜனதாவினுடைய யூடியூபராக இருக்கிற ஒருவர் இதோ நானும் போடுகிறேன், அவர் முழுக்க சொத்து வைத்திருக்கிறார் என்று சொத்தை தூக்கிறார். இன்னொரு பத்திரிகை, அது திமுகவுக்காகவே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற பத்திரிகை, அதில் வேலை செய்கிற ஊழியர் ஒருவர், அந்த பத்திரிகையை சேர்ந்தவர், அவர் ஒன்றை போடுகிறார். இதோ பார், வீடு பார், அவர் சவுக் சங்கர் வாங்கிய கோடிக்கணக்கான ரூபாய் வீடு பார் என்று. இதுல என்ன ஒரு இதுனா, 2 நாட்களுக்கு முன்னாலேயே திரு முக்தார் அவர்கள் அவர் ஒரு நேர்காணலை எடுக்கிறார். சவுக் சங்கரோடு ஏற்கனவே இருந்தவர் என்று சொல்லப்படுகிற ஒருவர். அந்த நபரை அவர் பிரதீபா ஒரு பேர், அவரை பேட்டி எடுக்கிறார் முக்தார். அப்படி எடுக்கிற போது ஒரு குறிப்பிட்ட பெண் ஊடகவியலாளர் குறித்து இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவர்கள் சவுக் சங்கரோடு அவர்கள் திருமண முறிவு, ஏற்கனவே இருந்த திருமணத்தை முறித்து திருமண முறிவு ஏற்பட்டு சவுக் சங்கர் அவர்களோடு இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் சவுக் சங்கர் அவர்களுடைய பெண் தோழி என்று சொல்லி ஒரு கொச்சையான அந்த பாடி லாங்குவேஜ் காட்டி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது வெளியே வந்துச்சு. அதை பிறகு திமுக காரர்கள், பெண்களினுடைய மாண்பை பாதுகாக்கிற திமுக காரர்கள் அத்தனை பல பேர் போட்ட பதிவுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த பெண்ணை பற்றி, அந்த பெண்ணினுடைய படத்தை வெளியிட்டு எவ்வளவு கேவலமா ஒரு பெண்ணை எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் எழுதினானுங்க. சரி, இது 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் தயாரிக்கப்படுது. இன்னைக்கு காலையில இதோ பார், இந்த பெண்ணுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது என்று ஒரு சொத்து பதிவு செய்யப்பட்ட இதுவும் வருது. இப்ப நாம் என்ன கேட்கிறோம்னா, நாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற கேள்வி என்ன, நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற பதில் என்ன? சவுக்கு சங்கர் குற்றவாளி என்றால் சவுக்கு சங்கரை தண்டிப்பதிலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டோம். நீங்க புது புது குற்றங்களை எல்லாம் சொல்ல வேண்டாம். இது சவுக்கு சங்கர் இந்த சொத்துக்களை சேர்த்ததுதான் குற்றம் என்று சொன்னால் நீங்கள் இது குறித்து தானே வழக்கு பதிவு பண்ணிருக்க வேண்டிய. இவ்வளவு டாக்குமெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தானே இருக்கு. உடனே வழக்கு பதிவு பண்ணிருக்கலாமே. ஏதோ மணி லாண்டரிங் ஈடுபட்டிருக்கார், ஏதோ இந்த அளவுக்கு முறைகேடாக பணம் சேர்த்திருக்கிறார், சொத்து சேர்த்திருக்கிறார், கைது செய்திருக்கலாமே. அதுல நீங்க வழக்கை போடலையே. நீங்க வழக்கு போடுறேன்னு சொன்னது காவல்துறை அதிகாரியை தவறாக பேசிட்டார் என்பதற்காக.
அதுக்கு பிறகு ஏன் போய் கஞ்சா வச்சீங்க? அப்பவும் உங்களுக்கு இல்ல இந்த வழக்கு போடுற ஐடியா இல்ல. நீங்க கஞ்சா வச்சு கஞ்சா வழக்கு போட்ட பிறகு, அடித்து கை காலை உடைத்த பிறகு, இது குறித்தான எதிர்ப்புகள் எழுகிற போது அவருடைய சொத்துக்களை போய் எடுக்கிறீங்க. அவருக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, எப்படி சேர்த்தார்? நானும் கேட்கிறேன், எப்படி சேர்த்தார்? எப்படி சேர்த்தார் என்று கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறதா? கண்டுபிடியுங்கள். இல்லை, இந்திய வருமான வரித்துறை இருக்கிறது இல்லையா, அவர்களிடம் ஒப்படையுங்கள். ஐடி கட்டியிருக்காரான்னு பாருங்க, முறையான வருமானமாங்கிறத பாருங்க. அதுல தவறா பண்ணியிருக்காரா? தண்டிங்க. அதுக்கு என்ன உரிய தண்டனையோ அந்த தண்டனையை கொடுங்க. ஆனா சவுக்கு சங்கரனுடைய கையை உடைத்ததாக சொல்லப்படுகிற காவலர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவருக்கான தண்டனை என்ன? இவர் செய்தது குற்றம் என்றால் இந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இவர் மீது அரசு தொடுத்துக் கொண்டிருக்கிற அரசு பயங்கரவாதத்திற்கான தண்டனையை யாருக்கு கொடுப்பது என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. இப்ப இந்த சவுக்கு சங்கரனுடைய மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், இந்த கருத்துரிமைக்கு எதிரான இந்த அரசாங்கத்தினுடைய மிக கோரமான இந்த நடவடிக்கைகளை எதிர்க்கிறவர்களை எல்லாம் ஏதோ ஒரு வகையில சமாதானப்படுத்தணும், அல்லது எதிர்க்கிறவங்களை எல்லாம் ஏதோ ஒரு வகையில அவங்களை கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படியான தகவல்களை மறுபடியும் எடுத்து போட்டு, அவருக்கு அந்த பொண்ணோட தொடர்பு இருந்துச்சு, அதுக்காக கைது பண்ணிருக்கியா? அவருக்கு சொத்து இருக்குது, அதுக்காக கைது பண்ணிருக்கியா? நீ கைது பண்ணது எதற்காக? அதை பேசு. அது பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய வீட்டுல போய் சோதனை செய்வீங்க. சரி, ரைட். ஒரு வீடியோ போட்டார், அந்த வீடியோ போட்டதான் அவர் செய்த குற்றம் என்பதுதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, ரைட். அப்படின்னா ஏதோ ஒரு டிஜிட்டல் ஆவணங்களை எடுத்துட்டு போனா கூட இந்த வீடியோ போடுறதுக்கு ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாள் போடுறதுக்கு ஃபெலிக்ஸ், அதனால எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லலாம். நீ எதுக்கு இதையெல்லாம் தூக்கிட்டு போற? அவர் வீட்டில் என்ன தேடுறீங்க என்றால் எங்களுடைய சந்தேகம் என்பது, மக்களினுடைய சந்தேகம் என்பது உறுதிப்படுத்தப்படுதா? ஏதோ ஒரு பெரிய ஆளை சவுக்கு சங்கருக்கு அவருக்கு சம்பந்தமா ஏதோ டாக்குமெண்ட் கிடைச்சு, அந்த டாக்குமெண்ட் சவுக்கு சங்கரிடம் இருக்கிறது என்பது தெரிந்து, அந்த பெரிய ஆளுக்காக இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த காவல் எந்திரமும் காவல்துறையும் பயன்படுத்தப்படுகிறதா என்று சாதாரண குடிமகன் கேள்வி கேட்கிறானே. ஒரு பத்திரிகையாளரை போய் நீங்க 25 பேர் 30 பேர் போலீஸ் போய் தூக்கிட்டு வர்றீங்க. இவ்வளவு அவன் வீட்டுக்குள்ள போய் சர்ச் பண்ணி என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க என்றால் நீங்கள் போட்டு இருக்கிற வழக்கும், நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற தண்டனைகளும், நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற மனித உரிமை மீறல்களும், அதுக்கு நீங்க இன்னொரு பக்கம் ஆல்டர்னேட்டிவா இப்படி ஒரு பதில சொல்லிட்டு மக்களை ஏமாத்து பாக்குறீங்க. அவன் சொத்து சேர்த்திட்டான், எத்தனை சொத்து சேர்த்திருக்கான் எடு, யாராருக்கெல்லாம் அவன் வாங்கி கொடுத்திருக்கிறான்னு கண்டுபிடிங்க. இந்த யூடியூப்ல எல்லாம் போடுறீங்க பாருங்க, நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். சவுக்கு சங்கருடைய சொத்தை நீங்கள் கண்டுபிடிங்கள். முறையற்ற வகையிலே அவர் சொத்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் தண்டியுங்கள். நான் கேட்கிறேன், 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கு தான் ரொம்ப நெருக்கம் சவுக்கு. அதிமுக ஆட்சியை கலைப்பதற்கு திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு பயன்பட்ட மிகப்பெரிய சோர்ஸ் அல்லவா சவுக்கு. அப்ப அன்னைக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. திமுகவிடம் இருந்தும் வந்திருக்கா பணம், கை மாறி இருக்காங்க, அதை பாருங்க. ஏன்னா இப்ப நக்கீரன் பத்திரிகையை சேர்ந்த நண்பர் எல்லாம் போட்டிருக்காரு, நக்கீரன் எல்லாம் ₹1 வாங்கியிருக்கா திமுக. நக்கீரன் எல்லாம் யாராச்சும் கிட்ட போய் காசு வாங்கியிருக்கா? நக்கீரன் எல்லாம் ரொம்ப தூய்மையாக இத்தனை ஆண்டு காலம் நடத்தப்பட்ட பத்திரிகை. அவர்கள் எல்லாம் யாரையாவது பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களா? ரொம்ப அருமையான பத்திரிகை அவங்கெல்லாம், தூய்மையின் சிகரங்கள் எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு போடுங்க, கைது பண்ணுங்க, மறுபடியும் கூட கைது பண்ணுங்க சவுக்கு சங்கர் இந்த வழக்குல. நானே சொல்றேன், நானும் உங்களோடு சேர்ந்துக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஆதரிப்போம். ஆனால் நீ நடத்திய மனித உரிமை தாக்குதலுக்கு, மனித உரிமைக்கு எதிரான தாக்குதலுக்கு என்ன பதில்? அதை எப்ப பேசுவீங்க? எனவே அந்த அம்மா நீங்க ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனைவி வீட்டுக்குள்ள அவரை காவல்துறை அதிகாரிகள் வருகிற போது ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. சார், எங்களுக்கு நான் உங்களை சோதிக்கணும், ஏன் தெரியுங்களா, நீங்க ஏதாவது உள்ள வச்சுட்டு போயிட்டு என்னன்னா அவங்க அந்த மாதிரி சந்தேகப்படுறாங்க வெளிப்படையா, இவங்க கஞ்சா வச்சு நம்ம மேலே கஞ்சா கேஸ் போடுவாங்க, இவங்க செய்யற ஆளுக்கு தானே என்று சொல்லி காவல்துறைக்கு எவ்வளவு மரியாதை இருக்குது பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் குடிமக்கள் மத்தியில காவல்துறையினுடைய மரியாதை எப்படி பேணப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்களா? உடனே இவங்க திமுக காரர் எடுத்து எழுதுறாங்க, என்ன அந்த அம்மா பாத்தியா காவல்துறையினரை செயல்படாமல் தடுக்கிறது யாரு? ஏங்க, ரைடுக்கு வந்த அதிகாரிகளை அடிச்சு கையை உடைச்சு அவங்க போய் எஸ்பி ஆபீஸ்ல போய் தஞ்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருந்த போது வீட்டுக்குள்ள இருந்த ஆவணங்களை தூக்கிட்டு ஓடுனீங்க. இதே திமுக செந்தில் பாலாஜிக்கு செய்யலையா நீங்க? அன்னைக்கு ரைடு வந்த அதிகாரியை அடிச்சு கையை உடைச்ச நீ, இன்னைக்கு நீ என்னுடைய வீட்டுக்குள்ளே வருவதற்கு முன்னால் உன் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது, நான் சோதித்து விட்டு தான் உள்ளே. இது தனிப்பட்ட மனிதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்ன நீ கேள்வி எப்படி கேள்வி கேட்பீங்க? இனி என்ன சொல்ல போறீங்க? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கஞ்சா வச்சிருந்தான்னு சொல்ல போறீங்களா? என்னென்ன கதைகள் எழுதுறீங்க? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசும் இந்த அதிகார மையமும் ஏதோ ஒரு விதத்திலே இவர்களை அழித்தொழிப்பது என்று முடிவு செய்து விட்டார்கள். அதற்கு தேவையானவற்றை தேடுகிறார்கள். நீங்க ஒண்ணு வேண்டாம், நாளை காலையிலிருந்து எங்கிட்ட அதிகாரம் வந்துருச்சுன்னு வைங்க, சும்மா ஒரு அரசு ஒரு அதிகாரம் வந்துருச்சுன்னு வைங்க, எங்கிட்ட இருக்கிற ஊடகங்களை எல்லாம் பயன்படுத்தி நான் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு இவன் எப்பேற்பட்ட வந்துடுறீங்களா,
3 வேளையும் சாப்பிட்றானுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு முதல் தடவை சொல்லி சிரிப்பா இருக்கும். என்னடா இவன் 3 வேளையும் சாப்பிட்ற ஒரு பெரிய பிரச்சனையும் பேசிட்டு இருக்கான்னு. நான் மறுபடியும் கொஞ்சம் கழிச்சு 3 வேளை சாப்பிட்றானுங்க இவன், 3 வேளை இவன் சாப்பிட்றான் என்று மறுபடியும் உங்க பக்கத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் ஒருத்தர், எங்க 3 வேளை சாப்பிட்றானுங்க இவன், இன்னும் உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் 3 வேளை சாப்பிட்றானுங்க, திமுகவினுடைய ஊப்பிக்கள் அத்தனை பேர் 3 வேளை சாப்பிட்றானுங்க. உங்களுக்கே சந்தேகம் வந்துருக்கும் 3 வேளை சாப்பிட்ற தப்போ, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கானு. அப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்றானுங்க. இப்ப காசு வச்சிருந்தானுங்க, பிளாக்மெயில் பண்ணானுங்க. பிளாக்மெயிலர் சவுக் சங்கர் பிளாக்மெயிலர்னா எந்த விதமான சந்தேகம் இல்ல. பிளாக்மெயிலர்னு வழக்கு போட்டு அவரை கைது பண்ணு. யாரை பிளாக்மெயில் பண்ணாரு சொல்லு எங்களுக்கு. அந்த பிளாக்மெயில் பண்றதுக்கு யாரை பிளாக்மெயில் பண்ணாரோ அவன் பண்ண குற்றம் என்ன சொல்லுங்க. ஏன் நீங்க எல்லாரும் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? யாருக்காக எதை தேடுறீங்க? இந்த கேள்வி மக்கள் இன்றைக்கு வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இது அதே மாதிரி சில செய்தியாளர்களிடம் இன்றைக்கு பேசினா அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். சில செய்தியாளர்களுக்கு சில இந்த யூடியூப் இதுல பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வழக்கு குறித்தான அப்டேட்ஸை தொடர்ந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு சைபர் கிரைம்ல இருந்தே கூப்பிட்டு பேசுறாங்க. கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன், உங்க பேட்டியெல்லாம் பார்த்தேன், சரி சொல்லுங்க என்ன. இல்ல பார்த்துட்டு இருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த யாரெல்லாம் ஆதரிச்சு பேசுறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு இதுக்குள்ள சர்வைவலுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். பேசுறீங்களா இல்லையா? ஐஎஸ் பேசுது கூப்பிட்டு பத்திரிகையாளர்கிட்டையும் பேசியிருக்கு, சில அரசியல் பிரமுகர்கள்கிட்ட சமூக ஆர்வலர்களிடம் பேசியிருக்கீங்க. இதெல்லாம் இதுக்கு என்கிட்ட யாரும் பேசல, எனக்கு எல்லாம் யாரும் கூப்பிடும் இல்லை, பேசவும் இல்லை. நாம எதுக்கு போய் சொல்லணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பேசுறீங்க. எனவே திட்டமிட்டு எதையோ ஒன்று பண்றீங்க, ஏதோ பெருசா பண்றீங்க. நாங்கள் இப்பொழுதும் சொல்லுகிறோம், சவுக் சங்கருக்கு சொத்து இருக்கிறது, அவன் முறைகேடாக சம்பாதித்திருக்கிறான், நீ தாராளமாக வழக்கு போடு, அதிலே கைது பண்ணி இந்த நாட்டினுடைய சட்டம் என்ன தண்டனை கொடுக்கிறதோ தண்டனை வாங்கி கொடுங்க. சட்டத்தை காப்பாற்றுகிறவர்களே சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று போய்விட்டால் இந்த நாட்டினுடைய சட்டத்தை நம்பி மக்கள் எப்படி வாழுவாங்க? நீங்க இன்னைக்கு இப்படி இவ்வளவு ராட்சசத்தனமா நடந்துட்டீங்கன்னா நாளைக்கு காவல்துறைக்குள்ள உண்மையாலுமே நடக்கிற தப்பை கூட ஒரு ஜேர்னலிஸ்ட் சுட்டி காட்டுவதற்கு பயந்துக்க மாட்டானா சொல்லுங்க. அப்ப அந்த ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர்த்தையும் உங்க கைக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற வெளிப்பாடு தானே இது. யாருமே சரி சவுக் சங்கருக்கு பேசல, விடுங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய பிளாக்மெயிலர் மனித குல விரோதியாவே வச்சுப்போம்ப்பா. ஏப்பா யாருமே ஃபெலிக்ஸுக்கு பேசல? அந்த கைது குற்றம் நீங்க சொல்லல. ஃபெலிக்ஸ் மேல தனிப்பட்ட குற்றம் இருக்கா? அவரும் சொத்து சேர்த்துட்டாரா? அவரும் பிளாக்மெயிலரா? அப்படிங்கிற வழக்கு போட்டிருக்கியா? ஏன் அந்த வழக்கு போடாம சும்மா போய் அவதூறு பேசினார் ஏன் கைது பண்ணிட்டு வர்ற? உங்களுடைய நோக்கம் என்பது இவர்களை அழிப்பது, உங்களுடைய நோக்கம் என்பது பழி வாங்குவது, உங்களுடைய நோக்கம் என்பது இந்த நாட்டினுடைய கருத்துரிமையின் முகத்தில் ஆசிட் அடிப்பது. அதை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இனியில இவங்க பேசக்கூடாது. நாளைக்கு இதே மாதிரி என்ஐஏ வரும். நீங்க ஜாஃபர் சாதிக் கைதான அன்றைக்கே இந்தியா டுடே பத்திரிகை, இந்தியா டுடே தேசிய ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டான். மணி லாண்டரிங்ல உதயநிதி கூட இணைந்து நான் ஈடுபட்டு இருக்கிறேன் என்று அவன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறான் என்று அந்த நிறுவனம் செய்தி போட்டது. அந்த செய்தி ஒருவேளை உண்மையா இருந்து என்ஐஏ உதயநிதியை தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா வாயை மூடிட்டு தான் இருக்கிறவங்க எல்லாருமே. யாருமே இவங்க பேசக்கூடாது. என்ன இவங்க தான் பேச மாட்டாங்களே, உதயநிதி சொத்து சேர்த்திருக்கிறார் என்று எடுத்து போடணும். அன்னைக்கெல்லாம் நீங்கெல்லாம் மறந்துடக்கூடாது. தோபா இவ்வளவு சொத்து இருக்கிறது, சரியா சொத்து இருக்கிறது, ஈடிஏ அவரை கைது பண்ணிட்டு போகுது அப்படின்னா நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா சொத்து முறைகேடாக சொத்து சேர்த்திருக்கிறார். அப்புறம் அது உதயநிதிக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை அந்த திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் மற்ற பிரச்சனை இல்லை. அவங்க யாரும் வேற பெண்களோடெல்லாம் அவங்க வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அது சவுக் சங்கர் வேற பெண்ணோடு வாழ்ந்தார் என்பதை முக்தார் போன்றவர்கள் அம்பலப்படுத்தி அந்த பெண்ணையும் அம்பலப்படுத்தி எவ்வளவு நீங்களே ஜேர்னலிஸ்டுக அரசு அதிகார மையத்தோடு நின்று கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெண்ணாவது வாய் திறந்து பேச வேண்டும். அவங்களும் ஏன் பேசுறது தெரியல. ஏதாவது சட்ட உதவிகள் எல்லாம் அவங்க கிடைக்குதா, அவங்க என்ன பண்றாங்க என்னன்னு தெரியல. இப்படிலாம் ஒரு தனி மனிதனினுடைய தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டியவை, அவை கேலிக்குரியவை அல்ல. அவரது உங்களுடைய பேச்சுக்கானது அல்ல. இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து ஆண்ட திரு கருணாநிதி அவர்கள் மீது இருக்கிற குற்றச்சாட்டை விட எவன் மீதும் வேற குற்றச்சாட்டு வந்துட முடியாது. அவ்வளவு இருக்குது அவர் மேலெல்லாம். வனவாசம் எல்லாம் படிச்சா நம்ம வாழ்க்கையை வெறுத்துருவோம், இவரையா முதலமைச்சராக வச்சிருந்தோம் சொல்லி. அப்படிலாம் இருக்குது. அதுக்காக நீங்க இப்ப சவுக் சங்கர் ஏதோ ஒரு நீங்களா ஒரு பெண்ணை கிரியேட் பண்றீங்க. அந்த பெண்ணோட ஒரு தொடர்பு இருந்தாருங்க. அந்த பெண்ணோட இருந்தாலும் தொடர்பு இருந்தானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை ஒரு குடிமகனை எனக்கு என்ன இருக்கு? நானே தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காம போகணும். அந்த பெண்ணுக்கு அவன் சொத்து வாங்கி கொடுத்துருக்கான், நிரூபிச்சுட்டு தூக்கி உள்ள போடு, 2 பேர்த்தையும் போடு. யார் கேட்க போறா? உன்னை யார் கேள்வி கேட்க போறா? ஆனா நீ ஏன் பொய் வழக்கு போட்ட? எதற்காக கஞ்சா வச்சு எடுத்த? கஞ்சா வழக்கு நீ போடுகிறாய் என்கிற போதே உங்ககிட்ட போடுறதுக்கு வேற பெரிய வழக்கு எதுவும் இல்லை. அதனாலதான் போடுறேன்னு என் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க.
அப்படின்னா அதுக்கப்புறம் நீ இப்ப இந்த புது வழக்குகள் உருவாக்குற. இது எதுக்கு? இதுக்கு சவுக்கு சங்கரை ஆதரித்துக் கொண்டிருப்பவர்களை தனிமைப்படுத்துவதற்காகவும் சவுக்கு சங்கரை கைது செய்திருக்கிற இந்த அரசின் மீது ஒரு கரிசனத்தை உருவாக்குவதற்காகவும் இந்த வேலை செய்கிறீர்களோ என்கிற சந்தேகம் வலிமையாக வருகிறது. எனவே இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது, நிரூபிக்கப்படணும். ஆனால் இது நேர்மையானதல்ல என்பது வெளிப்படை. அவ்வளவுதான். இந்த வழக்கை இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஃபெலிக்ஸ் அவரும் 27ஆம் தேதி வரைக்கும் மீண்டும் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி அங்கே ஒரு பெண்ணாக நின்று அவரும் போராட தொடங்கி இருக்கிறார். இந்த நாட்டில் வேற வழி இல்லை. ஜனநாயகத்தை காப்பதற்கென்றால் பெண்ணோ ஆணோ குழந்தையோ யாராக இருந்தாலும் இனி தெருவிலே இறங்கி தனி மனிதனாக போராடித்தான் ஆக வேண்டும். நீதிமன்றத்தினுடைய கண்கள் நம் மீது, அந்த நீதிமன்றத்தினுடைய கருணை பார்வை, நீதிமன்றத்தினுடைய நீதி பார்வை நம் மீது விழும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நீதி மறைந்து விடாது என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே போகும். எனவே பத்திரிகையாளர்கள் புதிய புதிய குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் மக்களிடம் எடுபடவில்லை. மாறாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற கருத்துரிமைக்கு எதிரான இந்த யுத்தத்திற்கு எதிராக உங்கள் குரலை நீங்கள் எல்லாருமே உயர்த்துவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம்.